திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 286. திரு ஆலவாய் காண்டம். வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 29. ஆவுடையார் கோயில் எனப்படும் திருப்பெருந்துறை ஸ்தல விசேஷங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். திருப்பெருந்துறை ஸ்தலமானது வனம், க்ஷேத்திரம், புறம், தீர்த்தம், மூர்த்தி, தொண்டர்கள் என்ற 6 சிறப்புகளோடு கூடியது. இதிலே முதலாவதாக வனம் என்பதை பார்த்தோமே என்றால் அது 3 பெயர்களோடு விளங்குகின்றது. குந்த விருட்சம் அல்லது குருந்த விருட்சம் திகழ்வதால் குருந்த வனம் என்றும், சிவயோகம் சித்திப்பதால் சிவயோக வனம் என்றும், பல விருட்சங்கள் செடி கொடிகள் இடைவெளியின்றி நெருங்கி பிரகாசிப்பதால் சன்னவனம் என்று வனம் என்ற 3 பெயர்கள் இதற்கு உண்டு. அடுத்ததாக க்ஷேத்திரம் என்று பார்த்தோமே என்றால் அதிலும் 3 க்ஷேத்திர பெயர்கள் மிக முக்கியமானவை. திருப்பெருந்துறை அல்லது ஆவுடையார் கோயில் என்பது மிக்க பரிசுத்தமான பெரியவர்கள் தங்கும் இடம், எனவே பவித்திர மாணிக்க க்ஷேத்திரம் எனவும், 66 கோடி தீர்த்தங்களையும் அங்கே சிவபெருமான் வரவழைத்து காட்டிய இடம், எனவே பிருகத் தீர்த்த க்ஷேத்திரம் எனவும், ஸ்ரீ ஆத்மநாத சுவாமி ஒரு பிராமண திருவுருவம் கொண்டு பிராமணர்களின் நிலங்களை மீட்டு தந்தமை பற்றியும் அடியார்களுக்கு காட்சி கொடுத்தது பற்றியும் சிவக்ஷேத்திரம் எனவும் சொல்லப்படும். இனி மூன்றாவதாக புறம் 4. மகா கைலாசத்தில் வசிக்கின்ற பரம்பொருள் அந்த மகா கைலாசத்துக்கும் மூல காரணமாகிய ஆதி கைலாசம் என்கின்ற இத்திருத்தலம் திருப்பெருந்துறையில் ஆத்மநாதர் என்ற நாமத்தோடு தன் கலைகளை 1008 சிவாலயங்களிலும் 108 விஷ்ணு ஆலயங்களிலும் கங்கை முதலான பல தீர்த்தங்களிலும் பரவச் செய்து குருந்த விருட்ச மூலத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த யோக பீட்டமான பிரம்மானந்தமயமான பிரம்ம வஸ்துவாக விளங்குவதால் இத்திருத்தலத்திற்கு ஆதி கைலாசபுரம் என்று பெயர். இந்த குருந்தவனத்தில் பிரம்மா ஸ்ரீ ஆத்மநாத சுவாமியிடமிருந்து காயத்ரியை உபதேசமாக பெற்றுக்கொண்டு வேதார்த்த விசாரணை செய்து தவம் செய்யும் போது 4 வேதங்களும் உருவம் கொண்டு எழுந்தருளியமையினால் சதுர்வேதபுரம் என்றும், பிரளயத்திலும் அழியாமல் சிவ தேஜஸ் பிரகாசிப்பதால் சிவபுரம் என்றும், அஞ்ஞானிகளுக்கு அறியப்படாதவராய் எட்டப்படாதவராய் சிவபெருமான் இங்கு திகழ்வதால் மாயாபுரம் என்றும் சொல்லப்படும். இப்படி புறம் என்பது 4 வகையிலே அமைகின்றது. தீர்த்தம் அடுத்ததாக இந்த க்ஷேத்திரத்திலே 66 கோடி தீர்த்தங்களும் வந்துவிட்டன என்றாலும் அக்னி தீர்த்தம் மிக முக்கியமானது. இது ஸ்ரீ ஆத்மநாத சுவாமியின் நேத்திர அக்னி பொறியில் உண்டாக்கப்பட்டது. இதையே மாணிக்கவாசக தீர்த்தம் அல்லது பொய்கை என்று சொல்வார்கள். இதற்கு கிழக்கே ஒரு சதுர கிணறு இருக்கின்றது. இந்த தீர்த்தத்திலே எந்திர தகடுகளும் பானங்களும் சாலக்கிராமங்களும் கிடக்கின்றன. இந்த அக்னி தீர்த்தத்தை சக்தி தீர்த்தம் என்றும் சொல்வார்கள். அடுத்ததாக ஆத்ம கூபம். அம்பிகை எம்பெருமானை அபிஷேகம் செய்வதற்கு உண்டாக்கிய தீர்த்தம். இத்தீர்த்தம் முதல் பிராகாரம், அதாவது உள் பிராகாரம் ஸ்ரீ நடராஜர் சந்நிதிக்கு முன்னும் குருந்தமூலருக்கு கிழக்கிலும் கிணறு ரூபமாக கூப்பமாக விளங்குவது இதனை சிவதீர்த்தம் என்றும் சொல்வார்கள். கீழ் நீர்காட்டி அந்தணர் வடிவம் கொண்டு ஸ்ரீ ஆத்மநாதர் வடக்கூர் கைலாசநாதர் ஆலயத்திற்கு முன் கிழக்கு திசையில் பாண்டிய சபையோர்களுக்கு கீழ்நீர் காட்டிய இடத்தை கீழ்நீர் காட்டி என்று சொல்லப்படும். இந்த 3 விசேஷ தீர்த்தங்களோடு கூட மிக முக்கியமான நவதீர்த்தங்கள் இருக்கின்றன. வேத தீர்த்தம், இதை பிரம்ம தீர்த்தம் என்றும் சொல்வார்கள். ஆத்மநாதர் ஆலயத்திற்கு மேற்கே இருப்பது குயவன் குண்டு என்று தற்போது வழங்கப்படுகின்றது. இரண்டாவதாக நாராயண தீர்த்தம். இது வடக்கூரில் ஆதிகேசவ பெருமாள் ஆலயத்திற்கு தெற்கில் ஸ்ரீ ஆத்மநாத கடவுள் உபாத்தியாயராக எழுந்தருளி பிராமண பிள்ளைகளுக்கு வேத அத்தியனம் முதலிய சொல்லி வைத்த இடம். பள்ளிக்கூட பிள்ளையார் ஆலயம் முதலிய இடங்களுக்கு எதிரில் ஆவுடையார் கோயிலிலிருந்து காலகம் போகும் சாலையிலே மேற்கு பக்கத்திலே இருக்கின்றது. இந்த தீர்த்தம் ஸ்ரீ ஆத்மநாத கடவுளை நினைத்து தவம் புரிந்து உபதேசம் பெற்ற ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளால் ஆக்கப்பட்ட தீர்த்தம், எனவே நாராயண தீர்த்தம் என்று பெயர். அடுத்ததாக மணிமுக்தா நதி தீரத்தில் கேசவன் என்ற பெயருள்ள
கோமுட்டி செட்டி ஒருவர் ஆதி நாளில் இருந்ததாகவும் அவர் வியாபாரி என்றும் வியாபாரத்தில் கள்ளத்தராசு அளவு முதலியவற்றை கொண்டு பலரையும் ஏமாற்றி பொருள் சம்பாதித்து வரும் நாளில் ஒரு திருட்டு பாத்திரத்தை காவேரி தீரம் மார்த்தாண்டபுரம் எனும் கிராமத்தில் பூதேச சாஸ்திரிகள் என்ற ஒருவரிடம் விற்க அதற்கு அவர் கிரயத்தொகை கொடுக்காமல் ஏமாற்றி விட்டதாகவும் இருவர்களும் அவரவர்கள் பாபங்களுக்கு தக்கபடி முறையே நாயாகவும் பன்றியாகவும் பிறக்க பல இடங்களிலும் இவ்விருவரும் ஒருவரை ஒருவர் துரத்தி ஓடி கடைசியாக குருந்தவனமாகிய இச்சேத்திரத்தை அடைந்து நாராயண தீர்த்தத்துக்குள் இந்த இரண்டும் விழுந்து சண்டை போட்டு இறந்துவிட இத்தலத்தில் உள்ள இந்த தீர்த்தத்தில் மூழ்கினமையினாலே இருவர்களும் திவ்ய சரீரம் அடைந்து பாபம் நீங்கி முக்தியடைந்தார்கள் என்பது நாராயண தீர்த்தம் பற்றி சொல்லப்படுகின்ற ஒரு கதை. மூன்றாவதாக காலாக்னி ருத்ர தீர்த்தம். ஸ்ரீ ஆத்மநாத கடவுளால் உபதேசிக்க பெற்ற ருத்ரர்களால் உண்டாக்கப்பட்டது இது. சிவபெருமானை பூஜனை புரிய ருத்ரர்கள் ஏற்படுத்திய தடாகம் இது. எனவே சிவகங்கை என்றும் சொல்லப்படும். காலாக்னி ருத்ரர் இதன் தென்கரையில் மகிழ மரத்தடியில் ஆத்மநாத கடவுளை நினைந்து தவம் செய்ய உடனே அங்கே ஸ்ரீ ஆத்மநாத கடவுள் லிங்கமாய் தோன்றினார். அவரே இப்போது இருக்கும் கைலாசநாதர். எனவே இத்தலத்தின் ஸ்தல விருட்சமும் மகிழ மரம் ஆகும். சௌராஷ்டிர தேசமாகிய காளிந்தி தீரத்தில் நற்குணமுள்ள விருப்பாக்ஷ பிக்ஷுகன் என்ற ஒரு சூத்திரன் வில்வாரண்ய க்ஷேத்திரம் அடைந்து லக்ஷ்மி சரசில் ஸ்நானம் செய்து காருண்யவதி சமேதரான வில்வநாதரை தரிசித்து அவ்வாலயத்தில் உழவார பணிவிடை செய்து வரும் நாளில் தான் யாச்சகம் செய்து சேர்த்த தனத்தை கொண்டு சிவபெருமானுக்கும் அம்மைக்கும் அபிஷேகம் செய்து வருகின்றான். பிறகு இவனுக்கு விருத்தாப்பியம் வந்தமையினால் அவன் பிக்ஷை வாங்கி சாப்பிட முடியாமல் போனதை இட்டு அபிஷேகத்துக்கு வைத்திருந்த பொருளை கொண்டு தன் சாப்பாடு நடத்தி வந்த பாபத்தினால் மறுஜன்மம் சோழ தேசத்தில் சுகபுரம் என்ற கிராமத்தில் பெண் நாயாக பிறந்தும் பின் மிக மோசமான ஜன்மம் எடுத்தும் கடைசியாக குருந்தவன க்ஷேத்திரத்தை அடைந்து இந்த தடாகத்தை ஸ்பர்ஷிக்க நேர்ந்த அளவில் கீழான பிறப்புடைய சரீரம் நீங்கி முக்தியடைந்ததாக சொல்லப்படுகின்றது. இத்தீர்த்தம் வடக்கூரில் கைலாசநாதர் ஆலயத்திற்கு வடக்கிலே இருக்கின்றது. நான்காவதாக தேவ தீர்த்தம். இது கருநெல்லி மரங்களால் ஆதிகாலம் 4 பக்கமும் சூழப்பட்டிருந்ததால் நெல்லியடி என்று இப்போதும் வழங்கப்படுகின்றது. சூரபத்மாவினால் பீடிக்கப்பட்ட தேவர்கள் முனிவர்கள் இவர்களால் உண்டாக்கப்பட்ட தீர்த்தம் இது. வால்மீகி இத்தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து ஸ்ரீ ஆத்மநாத சுவாமி கிருபையை அடைந்ததாக சொல்லப்படுகின்றது. இத்தடாகம் ஆலயத்திற்கு எதிரே இருக்கின்றது. இதை நாத தீர்த்தம் என்றும் சொல்வார்கள். இதன் வடகரையில் வல்லபை கணபதி தரிசனம் தருகின்றார். ஐந்தாவதாக முனி தீர்த்தம். ஆலயத்திற்கு வடபக்கத்தில் இருந்ததாகவும் அகஸ்தியரால் உண்டாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இதனை பிந்து தீர்த்தம் என்றும் சொல்வார்கள். ஆறாவதாக ஆசுர தீர்த்தம். இத்தடாகமானது மகாபலி சக்கரவர்த்தியால் ஆலயத்திற்கு தென்மேற்கில் உண்டாக்கப்பட்டு அதன் தென்மேற்கில் ஓர் ஆசிரமத்தையும் மகா கணபதியையும் மகாமாயா தேவியையும் ஏற்படுத்தி அவர் பூஜித்து பின்னர் ஸ்ரீ ஆத்மநாத சுவாமியின் அனுகிரகம் அடைந்ததாகவும் இத்தடாகத்தில் மூழ்கியவர்களுக்கு சகல பாக்கியமும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. இத்தடாகத்தை இப்போது குறிச்சிக்குளம் என்று சொல்கின்றார்கள். மேலே சொல்லப்பட்ட கணபதியோடு மகாமாயா தேவியாக ஸ்ரீ மாரியம்மன் இத்தடாகத்தின் தென்மேற்கில் விளங்குகின்றார். காளிந்தி நதியின் தட்சிண தீரத்தில் புளிந்த தேசத்தில் ஜனாலயம் என்ற நகரத்தில் விஸ்வன் என்ற பிராமணனுக்கு விருப்பாக்ஷன் என்றும் சிவன் என்றும் 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அவ்விரு பிள்ளைகளும் பாகப் பிரிவினை ஆனதற்கு பிறகு சிவன் என்ற பிள்ளை தன் தகப்பன் ஸ்ரார்த்தத்துக்கு பாகல்காய் முக்கியம் என்று கருதி ஓரிடமும் அகப்படாமல் கடைசியாக தன் சகோதரன் தோட்டத்தில் இருந்த பாகற்காயை அவனை கேட்காமல் பறித்து வந்து ஸ்ரார்த்தம் நடத்திய பாபத்தால் மறுஜன்மத்தில் குரங்காய் பிறந்து கஷ்டம் அனுபவித்து காடுகளில் சஞ்சரித்து அந்த காலத்தில் இந்த குருந்தவன க்ஷேத்திரம் ஆவுடையார் கோயில் வந்து தாகத்தால் அலைந்தபோது இத்தடாகத்தின் தீர்த்தத்தை பானம் செய்ததனால் அந்த பாபம் ஒழிந்து நல்ல கதியடைந்ததாக சொல்லப்படுகின்றது. ஆதியில் இத்தடாகம் வன்னி இலந்தை முதலிய மரங்களால் சூழப்பட்டிருந்ததாக புராணம் கூறுகின்றது. ஏழாவதாக மானவ தீர்த்தம்.
விபாவசுகுமாரன் மனு சக்கரவர்த்தியால் உண்டாக்கப்பட்டது. இதன் விருட்சம் மாமரம். இதன் கரையில் அந்த விபாவஸ் குமார மனுவால் பர்ணசாலையும் அமைக்கப்பட்டிருந்ததாம். சௌபரி ருஷி தாமிரபர்ணியில் ஸ்நானம் செய்யும் போது நதியிலே குஞ்சுகளோடு விளையாடிய மீன்களை பார்த்து தானும் புத்திர பௌத்திரர்களோடு வாழ வேண்டும் என்று ஆசை கொண்டு துர்வாசரை அடைந்து பிறகு அவர் சொல்லியபடி இந்த குருந்தவன க்ஷேத்திரம் ஆவுடையார் கோயிலை அடைந்து இந்த தீர்த்தத்தில் தனுர்மாதம் ஸ்நானம் செய்து ஸ்ரீ ஆத்மநாதரை பூஜிக்க அவர் அருளால் மாந்தாதாவிடம் சென்று அவருடைய 60 கன்னிகைகளையும் விவாகம் செய்து கொண்டு புத்திர பௌத்திரர்கள் அநேகர்களை அடைந்து சுகமாய் வாழ்ந்தார் என்று கதை கூறுகின்றது. இதிலே தனுர்மாதம் மூழ்கியவர்கள், இந்த மானவ தீர்த்தத்திலே மூழ்கியவர்கள் புத்திர பாக்கியத்தை அடைவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த தடாகம் ஆவுடையார் கோயிலிருந்து மீன் புசலுக்கு போகும் சாலையிலே கிழக்கே இருக்கின்றது. ஆலயத்திற்கு தென்கிழக்கில் இருக்கின்றது. இதை இப்போது சீராட்டு ஊரணி என்று கூறுகின்றார்கள். 8வதாக வாயு தீர்த்தம். இது ஆலயத்திற்கு வடமேற்கில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இத்தீர்த்தத்திற்கு மேற்கில் சந்தன விருட்சத்தடியில் வாயு ஆத்மநாத சுவாமியை நினைந்து தவம் செய்த இடம். காஞ்சிபுரம் செட்டி ஒருவன் மோசமான துலாக்கோல் கொண்டு வியாபாரம் செய்து சம்பாதித்தவனாக, துர்நடத்தை உள்ளவனாக, தனக்கு இசைந்த பெண்களோடு பம்பா நதிக்கு துலா ஸ்நானத்திற்கு போயிருந்த காலத்திலே இந்த ஸ்தல மகாத்மியத்தை ஒருவர் சொல்ல கேட்டு அவருக்கு தான் டாம்பிகமாக கொடுத்த கொஞ்சம் பொருளுதவியின் புண்ணியத்தினால் அவன் கடைசி காலத்தில் ஒரு பெரு வியாதியினால் கஷ்டப்பட்டு பொருள் இழந்து தவித்தபோது இக்ஷேத்திர புராணம் கேட்டது நினைவுக்கு வர இந்த க்ஷேத்திரத்தை அடைந்து வாயு தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து குருந்த மூலரை தரிசிக்க வியாதி நீங்கி நற்புத்தியை அடைந்து சத்கதி அடைந்தார் என்று புராணம் கூறுகின்றது. 9வதாக காந்தர்வ தீர்த்தம். இதன் விருட்சம் மாமரம். ஆலயத்திற்கு கிழக்கில் இருக்கின்றது. ஹாஹா ஹூஹூ என்ற 2 கந்தர்வர்களும் இஸ்தல மகிமையை பிரகஸ்பதி பகவானால் கேள்விப்பட்டு இங்கு வந்து தீர்த்தம் உண்டு பண்ணி ஈஸ்வர தியானம் செய்து தரிசித்தார்கள். மேலே சொன்ன 9 தீர்த்தங்களை தவிர இன்னும் பல முக்கிய தீர்த்தங்கள் இருக்கின்றன. அவை இந்திர தீர்த்தம். இதன் விருட்சம் நெல்லி. கௌதம ருஷியின் சாபத்தை அடைந்த இந்திரன் பிரகஸ்பதி பகவானை அடைய அவர் உத்தரவுப்படி ஆவுடையார் கோயில் வந்து இந்திர தீர்த்தம் ஏற்படுத்தி அதன் மேற்கு கரையில் ஆக்கண்டல விநாயகரை ஸ்தாபித்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய ஆத்மநாத சுவாமியின் அருளாலே தன் சரீரம் முழுவதும் சாபத்தால் காணப்பட்ட அவைகளெல்லாம் 1000 கண்களாக பிறருக்கு தோன்றும்படி அருள் பெற்றார் இந்திரன். இத்தடாகம் ஆலயத்திற்கு வடகிழக்கிலே கட்டளை மடத்தின் கிழக்கிலே மடத்தின் சுற்றுமதிலுக்கு உட்பட்டு இருக்கின்றது. மடத்து வாசலில் மேற்கு முகமாய் விளங்கும் விநாயகரே ஆக்கண்டல விநாயகர். அடுத்ததாக பராச்சர தீர்த்தம். இது வெள்ளாற்றுக்கு வடகரையில் மேற்கு திசையில் இருக்கின்றது. பராச்சர முனிவர் புத்திர பாக்கியம் வேண்டி இங்கே தீர்த்தம் ஏற்படுத்தி சிவபெருமானை வழிபட்டு புத்திரரை அடைந்தார். அடுத்ததாக சூரிய தீர்த்தம். இது வாபி ரூபமாய் இருந்ததாகவும் ஆலயத்திற்கு வடமேற்கு மூலையில் இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. சூரியன் ஸ்ரீ ஆத்மநாதரை பூஜிக்க இந்த வாபியை உண்டாக்கியதாகவும் பிறகு சிவபெருமான் அருளாலே எங்கும் பிரகாசித்து விளங்கும் சக்தியை அடைந்ததாகவும் புராணம் கூறுகின்றது. அடுத்ததாக சந்திரவாபி. இது சூரிய தீர்த்தத்திற்கு மேற்கிலே இருக்கின்றது. இந்த தீர்த்த வரலாறும் சூரிய தீர்த்த வரலாற்றை அனுசரித்து சொல்லப்படுகின்றது. இதிலே ஸ்நானம் செய்தால் க்ஷயரோக நிவாரணமாகும் என்று சொல்லப்படுகின்றது. 5வதாக வைதிக தீர்த்தம். வேதங்கள் ஒரு உருக்கொண்டு எழுந்த இடம் தீர்த்தமாக மாறியதால் இப்பெயர் அக்னி தீர்த்தத்துக்கு மேற்கே இருப்பதாக சொல்கின்றார்கள். இதில் வியாசர் ஸ்நானம் செய்து பாக்கியம் அடைந்தார். 6வதாக ருஷி தீர்த்தம். ஆலயத்தின் மேற்கு திசையில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. 7வதாக லக்ஷ்மி தீர்த்தம். இது கூபரூபமாக இருப்பது. அச்சுத பூபாலன் மண்டபத்துக்கு வடக்கே இருப்பது. லக்ஷ்மி தேவி ஸ்ரீ ஆத்மநாத சுவாமியை பூஜிப்பதற்காக உண்டாக்கிய தீர்த்தம். 8வதாக சரஸ்வதி கூப்பம். ஆலயத்திற்கு தெற்கில் 3ஆம் பிராகாரத்தில் புது மாணிக்க வாசக சுவாமி ஆலயத்திற்கு தெற்கில் கூபரூபமாக இருப்பது. சரஸ்வதிக்கு சாபத்தினால் ஊமைத்தன்மை உண்டாக அந்த சாப விமோச்சனத்திற்காக இந்த க்ஷேத்திரம் வந்து ஆத்மநாத சுவாமியை பூஜிக்க ஆத்மநாத சுவாமியின் திருவருளினாலே ஒரு பௌத்த மத
அரசனுக்கு பெண்ணாக சரஸ்வதி அவதரிப்பாள் என்றும், பிறகு ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திரு அவதார காலத்திலே அந்த ஊமைத்தன்மை நீங்கும் என்றும் ஆத்மநாத சுவாமியினால் அனுக்கிரகம் செய்யப்பெற்றாள் சரஸ்வதி தேவி. அந்த சரஸ்வதி தேவி உண்டாக்கிய தீர்த்தமே இந்த கிணறு. இந்த திரு வரலாற்றின் தொடர்ச்சியாக ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் சிதம்பரத்திலே எழுந்தருளிய போது இலங்கையிலிருந்து வந்த பௌத்த பிக்ஷு மற்றும் பௌத்த அரசன் இவர்களிடம் சிதம்பரத்திலே விவாதம் செய்து, அப்போது விவாத முடிவிலே, அந்த வாதத்தின் முடிவிலே ஊமையாக இருந்த புத்த மன்னனினுடைய மகளை திருச்சாழல் பாட வைத்து பேச வைத்தார் என்று இத்திருவரலாறு பின்னே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 9வதாக பக்த தீர்த்தம் ஆலயத்திற்கு வடக்கே காலகம் செல்லும் சாலைக்கு மேற்கே அடியார்குளம் என்று வழங்கப்படுகின்றது. இதன் விருட்சம் செண்பக மரம். இதன் வடமேற்கே வனவாசம் செய்த பாண்டவர்கள் பர்ணசாலை ஏற்படுத்தி சிறிது காலம் வாசம் செய்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த இடத்தில் இப்போது திரௌபதி அம்மன் ஆலயம் இருக்கின்றது. 10வதாக பாண்டவ தீர்த்தம். பக்த தீர்த்த கரையில் வசித்த பாண்டவர்கள் கிருஷ்ணன் உத்தரவுப்படி ஒரு தடாகம் ஏற்படுத்தி அதில் ஸ்நானம் செய்து ஸ்ரீ ஆத்மநாத சுவாமியை பூஜித்த பாக்கியத்தினால் அஜ்ஞாதவாசம் அவர்களுக்கு இடையூறின்றி முடிந்தது. கிருஷ்ணன் உத்தரவுப்படி ஏற்படுத்தப்பட்டதால் இதற்கு கண்ணன் குண்டு என்ற பெயர் இப்போது வழங்கப்படுகின்றது. இதில் ஸ்நானம் செய்தவர்கள் மிக்க பராக்கிரமத்தோடு விளங்குவார்கள். 11வதாக கௌதம தீர்த்தம். கிழக்கே கருங்காட்டில் இத்தீர்த்தம் இருக்கின்றது. இப்போதுள்ள ஐயனார் ஆலயத்திற்கு முன்னே இருக்கின்றது. இந்த தீர்த்தத்தின் மேற்கு கரையில் கௌதமர் பர்ணசாலை கட்டிக்கொண்டு ஆத்மநாத சுவாமியை நோக்கி தவம் செய்து தான் பிரிந்த பத்னியை சீக்கிரம் அடைய அருள் பெற்றார். 12வதாக தொண்டர் குழி. இது நாராயண தீர்த்தத்துக்கு அருகிலே இருப்பது தொண்டர்களால் ஏற்படுத்தப்பட்டது. 13வதாக இருப்பது ஸ்வேத நதி என்று சொல்லப்படுகின்ற வெள்ளாறு. காஞ்சிபுரத்தை ராஜதானியாக கொண்ட ஸ்வேதகேது என்ற சோழராஜன் இத்தலத்திற்கு நதியில்லாத குறையை நீக்க தவம் செய்ய சிவபெருமான் கிருபையினால் கங்கையானது 2 பிரிவாக பூமியில் வந்து ஒரு பிரிவு காவேரியோடு கலந்து சிதம்பரத்திற்கு வடக்கே ஒரு நதியாக ஓடியது. அதற்கும் வெள்ளாறு என்று பெயர். இப்போதும் சிதம்பரத்திற்கு வடக்கே வெள்ளாறு எல்லையாக விளங்குகின்றது. ஸ்வேத நதி என்று அதற்கு நாமம். மற்றொரு பிரிவு திருப்பெருந்துறைக்கு எழுந்தருளி பாய்ந்து வளப்படுத்தியது. இந்த ஸ்வேத நதியில் ஸ்நானம் செய்தால் சமஸ்த பாபமும் விலகும் என்றும், இதில் இட்ட அஸ்திகளுக்கு ஆதாரமாய் இருந்தவர்கள் நல்ல கதியை அடைகின்றார்கள் என்றும், இன்னும் எல்லா நன்மைகளும் இதிலே ஸ்நானம் செய்பவர்களுக்கு உண்டாகும் என்றும் இந்த ஸ்வேத நதி பற்றி மிக விரிவாக திருப்பெருந்துறை ஸ்தல புராணத்திலே போற்றப்படுகின்றது, வர்ணிக்கப்படுகின்றது. இவ்வாறு ஆவுடையார் கோயில் என்கின்ற திருத்தலம், இதற்கு பிருகத் தீர்த்தம் என்றே பெயர். அது தமிழிலே பெருந்துறை என்று வழங்கப்படுகின்றது என்று பார்த்தோம். அத்தகைய இந்த ஸ்தலத்தின் தீர்த்த விசேஷங்களை சிந்தித்தோம். தொடர்ந்து ஆவுடையார் கோயில் ஸ்தல விசேஷங்களை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.